இதுவே முதல் முறையாக இப்படி வீடியோ போடுறது. என்னுடைய வீடியோவில் இந்த பாட்டை விமர்சித்து பாருங்கள். இப்போ வரும் ஒரு வரி இது பாருங்கள். கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேலே பிரியப்பட்டுட்டு பார்த்து பிடித்து விட்டால் அவள் ஒரு பொய்யாவது சொல்ல மாட்டாளா உன்னை பிடிக்குதுன்னு என்று ஏங்குவார். ஒரு ஜாடை பார்க்க மாட்டாளா, நம்ம பார்த்து சிரிக்க மாட்டாளா, நம்மளை தேடி வர மாட்டாளா இப்படின்ற ஏக்கத்தை அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிற பாடல் தான் இந்த பாடல். இந்த வரியை கேளுங்கள். பின்பு அடுத்த ஒரு வரி வரும், அதையும் நாம் பார்க்கலாம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான், பார்த்தால் ரெண்டும் வேறுதான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்த்தும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறு. கடவுள் எதையெல்லாம் திரட்டி ஒரு பெண்ணை படைத்திருக்கிறார் என்பதை ஒரு கவிஞன் அருமையாக அழகாக எழுதியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இறைவனை திரட்டி குழலை படைத்ததும், நிலவு, ஒளி, மின்னல், காற்று, பூ இப்படியெல்லாம் கொண்டு தங்கத்தை பூசி மேனியை செய்ததும், கடைசியில் கல்லால் மனதை படைத்து விட்டார் என்று ஒரு வரி அருமையாக இருக்கும். அதையும் கேளுங்கள், முழுவதாக கேளுங்கள் பாடலை. இறைவனை திரட்டி கண்மணியின் குழல் செய்தாரோ, கண்மணியின் குழல் செய்தாரோ, நிலவின் ஒளியை நீட்டி கண்கள் செய்தாரோ, விண்மீன் விண்மீன் கொண்டு விரலில் நகன் சமைத்து மின்னலின் கீற்றை கொண்டு கைரேகை செய்தாரோ, வாடை காற்று பட்டு வயலுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோள்கள் செய்தாரோ. ஆனால் பெண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தார்.